இந்த சூப்பரான டேஸ்டியான டீக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்து வச்சுருக்கோம். பால், சர்க்கரை, டீத்தூள், ஏலக்காய். இதனால தாங்க எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ரெகுலராக இருக்கிற பொருள் தான். ஈஸியாக நம்ம அந்த சூப்பரான டீ செஞ்சிடலாம். அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னா, அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஒரு பாத்திரம், அடிகனமான பாத்திரம், அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி. சரிங்களா? தண்ணி கொஞ்சம் கொதித்ததும் பபிள்ஸ் வர மாதிரி இருக்கிற டைமில் இந்த 1.5 டீஸ்பூன் டீத்தூள் போட்டுட்டு, இப்போ நம்ம ஏலக்காய் வந்து நம்ம நல்லா தட்டி தான் போடணும். அதில் நிறைய பேர் யோசிப்பாங்க, எவ்வளோதான் என்னதான் டீ போடுறேன்னு போட்டாலும் அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குதே, ஏலக்காய் போட்டாலும் இஞ்சி போட்டாலும் பால் நிறைய ஊற்றினாலும் அந்த டேஸ்ட்டெல்லாம் வரமாட்டேங்குதுன்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து இது ஏலக்காய் அதில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து மெதுவாக அப்படியே கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போவே நல்லா டிகாஷன் வந்துருச்சு. பார்த்தீங்களா, நல்ல திக்னஸ் வந்துருச்சு நமக்கு. இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்தாத பால் இருந்தால் தான் பாருங்கள் இந்த கலர் வரும், இந்த திக்னஸ் வரும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நமக்கு நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். பார்த்தீங்களா? நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா பொங்கி வரட்டும். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சூப்பரான டீ ரெடி ஆயிடுச்சு. இதை குடிச்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.